வணக்க மக்களே, நான் உங்க விஜய் ஆதிஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல MS தோனியோட ரிட்டையர்மெண்ட்டை பத்தி ஒரு சில விஷயங்கள் இப்போ ரீசெண்டா போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி பார்க்க போறோம், அட்ரஸ் பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே நம்ம அதை பத்தி பேசிடலாம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் செய்யப்படும். ஓகேவா? ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா பஞ்சாப் மேட்ச் நடந்தது. டாஸ் அப்போ MS தோனி நீங்க அடுத்த சீசன் ஆடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அடுத்த சீசன் என்ன அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியல, அடுத்த மேட்ச் வருவேன், ஆடுவேன், அதெல்லாமே ஃபைன், பட் அடுத்த சீசன் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. MS தோனி எப்பயுமே அப்படி சொல்ல மாட்டார், அடுத்த சீசன் தெரியல அப்படிலாம். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா ஒன்னும் சொல்லிடுவாரு, எனக்கு இன்னும் டைம் இருக்கு, அதை பத்தி யோசிக்கிறதுக்கு இன்னும் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் இருக்கு, அதை பத்தி யோசிக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெஃபினெட்லி நாட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நிறைய ஹிண்ட்ஸை கொடுத்துருக்காரு அப்படி இப்படின்ட்டு. பட் ஆனால் இந்த சீசன் தெரியாதுன்றத பார்த்தீங்க அப்படின்னா அவரே இன்னும் பெருசாக அதை பற்றி டிசிஷன் எடுக்காத மாதிரி தான் தெரியுது. அவரே ஒரு 50-50 தான் அந்த விஷயத்தை சொன்ன மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கரெக்டாக இந்த வீடியோ நான் இன்னைக்கு அப்லோட் பண்ணுறேன். நேற்று பார்த்தீங்கன்னா சஷாங்க் சிங் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாரு. பஞ்சாப் மேட்ச் அப்போ எடுத்தது நேற்று தான் போட்டிருந்தாரு. அந்த ஃபோட்டோவை நான் இப்போ போடுறேன் பாருங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா MS தோனியோட நீல ஒரு இன்ஜுரி இருக்கு. எஸ், அந்த பேண்ட்லாம் போட்டிருக்காரு. இந்த சீசனோட ஆரம்பத்தில் நம்ம இதை பற்றி அட்ரஸ் பண்ணியிருந்தோம். இன்ஜுரி எல்லாம் இல்லை, அவர் இந்த சீசன் பியோர் பேட்டரா, பியோர் ஒரு பிளேயரா ஆட போறாரு அப்படின்ற மாதிரி, கேப்டன்சி பிரஷரும் இல்லை, இன்ஜுரிஸும் இல்லைன்னும் போது நல்லா ஆட போறாருலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். பட் அப்படியே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு சைட்ல எல்லாருமே அவர் என்ன சொன்னாங்கன்னா, நல்லா ஆடுறாரு, நல்ல சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டிஸ் இந்த வயசுல அவருக்கு இருக்கு, ஏன் அவர் கொஞ்சம் முன்னாடி பேட்டப் பண்ண மாட்டாரு, அட்லீஸ்ட் ஒரு நம்பர் 5 இல்ல நம்பர் 6ல ஆடினார் அப்படின்னா நல்லா இருக்கும், அவர் 7, 8 அந்த மாதிரி வரது சுத்தமா நல்லா இல்லை, அஸ்வின் எல்லாம் முன்னாடி இறக்கி விடுறாங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நிறைய பேர் அதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க பயங்கரமா ஒரு சில மேட்சஸ் சிஎஸ்கேல இந்த சீசன்ல. பட் ஆனா இப்போதான் புரியுது, இன்னும் ஒரு அந்த நீ இன்ஜூரி இருக்கு, மனுஷன் அந்த நீ இன்ஜூரி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே இல்லை என்னமோ ஒன்று சரியில்லை MS தோனி கிட்ட அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னொன்று என்னன்னா, இந்த சீசன் MS தோனியை பயங்கரமா தாக்குன்னு பியோர் நெகட்டிவ் வச்சு தாக்குறாங்க. நெகட்டிவிட்டியை பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ரீசன் நம்பர் 1 எஸ் ஆப்வியஸா டீம் இந்த சீசன் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அந்த ஃபினிஷிங்ல MS தோனி மட்டும் தான் இருக்காரு, அவரும் சரியா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று. ஆக்ஷனில் சரியாக போகலை, அதுக்கு MS தோனி தான் காரணம். ஏன்னா எப்பயுமே காசி என்ன சொல்லுவார், காசி தாத்தா என்ன சொல்லுவார்னா, நாங்கள் டீமை எடுக்கிறதுக்கு முன்னாடி தலைவனுக்கு என்ன ஓணும்னு தான் நாங்கள் கேட்போம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில டைலாக்ஸ் சொல்லியிருப்பார்ல. அதை வச்சு இந்த சீசனும் MS தோனி சொன்னதுனால தான் ஆக்ஷன் போச்சு அப்படி இப்படின்னு நிறைய இந்த சீசன் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் மேபி தலையோட இன்புட்ஸ் இருந்திருக்கலாம், இந்த மாதிரி பிளேஸை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லியிருக்கலாம். பட் எனக்கு இந்த பிளேஸ் தான் வேணும், ருத்ராஜ் கேப்டன்சியாக இருந்தாலும் நான் சொல்கிறது தான் பிளேயர் அப்படிலாம் MS சொல்லியிருக்கவே மாட்டார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. ரெண்டாவது, அந்த ஆக்ஷன் டேபிள் உட்கார்ந்துருக்கவங்க, அந்த கோச் மேனேஜ்மெண்ட், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆக்ஷன் எப்படி போகுது, அதில் எப்படி பிளேயர்ஸ் எடுக்கணுன்றது எல்லாமே கரெக்டாக இதுவாக இருக்கும். அதனால் ஒரு 60% அவங்ககிட்டயே ஃபால்ட் இருக்குது. நம்ம எடுத்தவங்களை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். ஆக்ஷனில் உங்களுக்கு கேஎல் ராகுல்லாம் விட்டவங்க தானே நீங்கள், அதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. அதெல்லாம் குற்றம் தான், அதில் எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். அண்ட் MS தோனியோட அந்த பாடி ஃபேக்டர் நீங்கள் பாருங்கள், ஒரு 2 சீசனுக்கு முன்னாடி கப் அடிச்சோமே அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா MS தோனியோட ஃபிட்னஸ் இன்னுமே சூப்பராக இருந்தது. இப்பயும் நல்லா தான் இருக்காரு, நல்ல ஃபிட்னஸ் இருக்குது, கீப்பிங் நல்லா பண்ணுறாரு, கேப்டன்சிலையும் இப்பயுமே நல்லா க்ளீனாக இருக்காரு, அவர் என்னென்ன மூவ் பண்ணுவோம் எல்லாமே தெளிவாக தான் இருக்காருங்க. ஆனால் நீங்கள் அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட பாடி, அவரோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இப்போ பாருங்க ஃபேஸ்லாம் நல்லா ப்ளோட் ஆகிருக்கு, பார்க்கறதுக்கே தெரியுது. இன்ஜுரி கன்சர்னும் இருக்கு, அவரோட பாடி ஒத்துழைக்குதா இல்லையா அப்படின்றது இருக்கு. இந்த சீசனோட ஆரம்பத்தில் நம்ம சென்னைக்கு அவர் லேண்ட் ஆகும்போது ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டிருந்தாரு, அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். அண்ட் இப்போ பியூரா டீமோட எல்லா இதுக்கும் காரணமே MS தோனி தான் சொல்லிட்டு ஃபேன்ஸே நிறைய பேர் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு அதை பற்றி மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு கிடையாது. பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. பிளேயர்ஸ் ஒரு சில பேர் ஏன் MS ஆடுறாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில எக்ஸ் பிளேயர்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் சுரேஷ் ரெய்னாலாம் அவர் பியூரா இன்னும் அந்த பிராண்டுக்காகவும் ஃபேன்ஸுக்காக தான் ஆடிட்டு இருக்காரு, வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த எக்ஸ் பிளேயர்ஸும் இருக்காங்க. ஆடவே கூடாதுன்னு சொல்ற பிளேயர்ஸும் இருக்காங்க. ஓகேவா? பட் ஸ்டில் அது ஒரு டீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணோம். MS தோனியை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. டீம் தான் சொல்லுமே தவிர MS தோனின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அது நிறைய பேர் சொல்றாங்க. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு எப்பயுமே MS தோனி கண்டிப்பாக அடுத்த
அடுத்த சீசன் ஆடுவார் நம்ம வீடியோ போட்டு அதை பற்றி பேசியிருக்கோம். எம்எஸ் தோனி அடுத்த சீசன் 50-50 அப்படின்லாம் பேசியிருக்கோம். எனக்கு என்னமோ இப்போ வந்து 60-40ன்ற மாதிரி தோணுது. 60% வாய்ப்பு இல்லை, ஒரு 40% லைட்டாக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லுது. அந்த 40% எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோடி வாங்குறாரு, பெருசாக ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து வாங்கலை. ஸோ அந்த ஒரு கன்சர்ன் இருக்கும். ரெண்டாவது எம்எஸ் தோனி மாதிரியான ஒரு பிளேயரை நீங்கள் அந்த பிளேயிங் லெவலில் வச்சுக்கும் போதே ஒரு ப்ராப்பரான ஒரு ஆறாக இருக்கும். அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். அவருக்கு அந்த டீமில் இருக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா எம்எஸ் தோனி இருக்காரு, அவரோட ஐடியாலஜி நம்மளை காப்பாற்றிடும் அப்படின்ற மாதிரி பிளேயர்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன ஃபேக்டர்லாம் பார்த்து எம்எஸ் தோனி ஆடலாம். இன்னும் அந்த பிராண்டுக்காக ஒரு புஷ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாமே தாண்டி பர்சனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரையும் வந்து நெகட்டிவ் என்னதான் வந்து ஒரு பர்சன் வந்து பாசிட்டிவாக இருந்து பாசிட்டிவ் திங்கிங் எல்லாமே வந்து அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் இக்னோர் பண்ணாலுமே நெகட்டிவ் எனர்ஜியை வச்சு நீங்கள் நல்லா தள்ளி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா யாருக்காக இருந்தாலும் அஃபெக்ட் ஆகும். எம்எஸ் தோனி ஆடக்கூடாதுன்னு சிஎஸ்கே ஜெர்சி போட்ட ஃபேன்ஸே வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம இங்கே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் அவர் டெஃபினட்டாக பார்க்காமலாம் இருந்திருக்க மாட்டார். ஏதாச்சும் 1-2 விஷயங்கள் பார்த்தோ இல்லை காதில் கேட்டோ இருப்பார். கண்டிப்பாக கொஞ்சம் பேடாக ஃபீல் பண்ணியிருப்பார். அப்படியே எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போவார் எம்எஸ் தோனி அப்படின்னு சொல்ல முடியாது. பாசிட்டிவாக இருந்தாலுமே இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு வருத்தத்தை வந்து கொடுக்கும். ஸோ அது கண்டிப்பாக வந்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அந்த ஒரு 60-40ன்ற ஒரு விஷயம் தான் பார்ப்போம். எம்எஸ் தோனி அடுத்த சீசன் ஆடினார்னு நல்லது. ஆனால் அவரோட பாடி அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. நமக்கு அவர் விளையாடணுன்றது எவ்வளோ முக்கியமோ அண்ட் நமக்கு அந்த அளவுக்கு அவர் நல்லா இருக்கணும் அப்படின்றதும் வந்து அந்த அளவுக்கு முக்கியம் தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்து எந்த மாதிரியான வீடியோ அப்லோட் பண்ணோம், எம்எஸ் தோனி அடுத்த சீசன் ஆடுவாரா ஆட மாட்டாரான்ற உங்கள் கருத்தை சொல்லுங்கள். எதனால் ஆடணும் எதனால் ஆடக்கூடாதுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். டாடா பாய்.